Hi all, welcome to Art and Cloth, Day 14. பார்த்துலாமா? இன்றைக்கி நம்ம ஹியரிங் போன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஹியரிங் போன் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் வச்சு ஒரு 2 லைன் போட்டுப்போம். போட்டுட்டு ஒரு லைன்லேயும் ஒரு இன்ச்சு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவும் ஆரி பேசிக் கோர்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்டிச். 2 லைன்லேயும் ஒரு இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோமா? ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன், அப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகேவா? தூளுப் நம்பர் எடுத்துருக்கேன். தூளுப் நீடல் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் எதனா ஒரு லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீடலை பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனில் விட்டுட்டு அடுத்த லைனில் இருக்க செகண்ட் பாயிண்ட்டு, ஓகேவா? ஒரு லைனில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீடலை விட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லைனில் இருக்க செகண்ட் பாயிண்ட்டில் நம்ம பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி ஓகேவா? பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அந்த செயின் ஸ்டிச் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 பாயிண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 2 பாயிண்ட்டுக்கு மிடில் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இங்கே விட்டு எடுத்துட்டோமா? இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு, லாக்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு குட்டி செயின் ஸ்டிச் தான். இப்போது இங்கே அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் கொடுத்துருவோம். ஓகேவா? லாக் கொடுத்து அப்படியே கொஞ்சம் லாங்காக எடுத்து இங்கே ஆப்போசிட்டில் இருக்க நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இங்கே இதோட மிடில் எங்கே நம்ம வந்துட்டு கண்டினியூ இங்கே நீடில் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில், ஓகேவா? இப்போ இங்கே நீடில் கொடுத்துட்டு இப்படி தானே வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஹியரிங் போனுக்கு ஆப்போசிட்டில் போய்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் வந்தோமா, வந்துட்டு ஒரு லாக் கொடுத்துருவோம். லாக் கொடுத்துட்டு மறுபடியும் இதுக்கு எங்கே போகணும், ஆப்போசிட்டில். ஓகேவா? இதுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்மால் 2 செயின் ஸ்டிச்சுக்கும், அதாவது 2 பாயிண்ட்டுக்கும் மிடில் ஒரு நீடலை பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்கா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இவ்வளோ தான் ஹியரிங் போன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் போயிடணும். ஓகேவா? பாருங்கள், எடுத்துட்டு ஒரு ஸ்மால் லாக் செயின் கொடுத்துட்டு ஆப்போசிட் போகிறோம். ஆப்போசிட் போயிட்டு மிடில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டி லாக், ரொம்ப பெரிய லாக் போட்டு அது ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி தெரிஞ்சிடும். பக்கத்தில் ரொம்ப மைன்யூட்டு ஒரு குட்டி லாக் மட்டும் போடுங்க. ஓகே? போட்டுட்டு ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு ஆப்போசிட், ஓகேவா? ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக். ஓகே? நெக்ஸ்ட்டு இந்த லைனில் இருக்க நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் வந்துட்டு கொலாப் பண்ண மாதிரி தான் வரும், கொலாப்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டிச் எல்லாமே கற்றுக்கணுமா, இது எல்லாமே யூஸ் பண்ணணுமா, ஆரினா இது எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்றது அவங்கவுங்க ஒப்பீனியன், அவங்கவுங்க சாய்ஸ். ஒரு ப்ளவுஸுக்கு போடும்போது ஒரு டிசைன் போடும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டிச் ஞாபகம் வரும். ஒரு ஸ்டிச் வந்துட்டு யூனிக்னஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஆரியில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டிச். ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம எந்த ப்ளவுஸ்லையும் வந்துட்டு பார்க்க மாட்டோம். ஏன் இதை அப்போ கற்றுக்கணுன்னா, நம்ம இப்போ அதான் சொல்லியிருக்கல, ஒரு இமேஜ் போடுறோம், ஒரு ஸ்கொயர் போடுறோம்,
அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நடுவில் ஒரு ஃப்ளார் போடுறோம், போட்டுட்டு ஒரு சுற்றி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரப்போகுது, ஒரு டிசைன் இருக்குது, அது வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, அதுக்கு என்ன டிசைன் போடுறது, அது என்ன ஸ்டிச்சஸ் போட்டுறது ஐடியா இல்லைன்னா அப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நீட்டாக ஒரு லுக்கு கொடுக்கும் அது. ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஹியரிங் போன் ஸ்டிச் யூஸ் ஆகும். இதே இது நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சில்க் த்ரெட்லேயும் போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் ஜரி யூஸ் பண்ணி காட்டுறேன், ஒரு வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு த்ரெட்டுமே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் இல்லைனா வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் நல்லா கேப் விட்டு தான் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் நம்ம வீடியோ போஸ்ட் ஆகும். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது பார்க்க தான் ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா இது எல்லாமே ஈஸி தான். எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப ஈஸி தான். குட்டி விஷயம் சேஞ்ச் பண்ணோன்னா ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இதுவும் பார்க்க சேம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன ஒன்று, அது சென்டரில் கேப் இருக்கும். இதில் சென்டர்லேயும் இந்த கார்னர்லலாம் டிசைன் வரும். இந்த 2 கார்னரில் டிசைன் கொடுத்து அழகான லுக் கொடுக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு ஸ்டிச்சஸ்லுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் தெரியும். நீங்கள் ப்ளவுஸ் போடும் போது இதுவும் வச்ச பார்டர் மட்டுமே யூஸ் பண்ணி போடலாம். நடுவில் பீட்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு பீட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னமும் நல்ல ஐடியா கிடைக்கும். இது சென்டரில் கூட பீட்ஸ் கொடுத்து இப்போ லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு பீடு கொடுத்து ஒரு லாக் பண்ணால் இந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கும் அழகாக. நம்ம பீடு கிளாஸ்லாம் வரும்போது என்னென்ன ஸ்டிச்சஸில் எங்கெங்கெல்லாம் பீடு யூஸ் பண்ணலாம், வெறும் த்ரெட் மட்டுமே இல்லாமல் சென்டரில் ஒரு பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்ப்போம். ஓகேவா? பீட் கிளாஸ் வரும்போது தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கிளாஸு. ஸோ ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்துட்டு என் கூடவே ஃபாலோ பண்ணி என் கூடவே வாங்க. அப்போ தான் பீட் கிளாஸ் வரும்போது எதனா டவுட்னா என் கூடவே கிளாரிஃபை பண்ண முடியும், கேட்க முடியும். போக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப. நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்துட்டு பார்க்குறவங்களும் லைக் பண்ண மாட்டேறீங்க. பார்க்குறீங்க, நல்ல வியூஸ்லாம் கொடுக்குறீங்க, பட் வந்து லைக் வர மாட்டேங்குது. லைக் போடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியுது இல்லையா? அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லா வீடியோவும் காட்டாது. ஓகேவா? நீங்கள் பெல் பட்டனில் ஆல் என்ற பட்டன் ஒரு லைன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் காட்டும். ஸோ எண்டுக்கு வந்துட்டும் எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலும் எண்ட் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே லாக் போட்டுறோம் பார்த்தீங்களா? ஒரு லாக் போட்டுட்டு நம்ம எண்ட் நாட் போட்டுருவோம்.
ஓகேவா? இவ்வளோ தான் ஹியரிங் போன் ஸ்டிச். இதே இது சில்க் த்ரெட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு போடுறவங்க ட்ரை பண்ணுறவங்க நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஆர்ட் அண்ட் கிளாத் அண்ட் ஃபேஷன்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இன்னும் நிறைய ரெகுலராக நம்ம ஷார்ட்ஸில் ஃபேஷன் ஐடியா கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்பில் உங்களால் கேஷ் பண்ண முடியலன்னா இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் அப்டேட் கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.